பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். யாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். என் அன்பு தகப்பனே, இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவரே, என்றென்றும் மாறாத தேவனே, உன் பாதத்திலே அமர்ந்து இந்த நாள் ஒருவேளை அதிகாலை பொழுதில் பலவிதமான பாரங்கள் அழுத்தலாம், பலவிதமான துர்ச்செய்தியை கேட்கிறது நிமித்தமாக, தேசத்தில் உலக நாடுகளில் சம்பவிக்கின்ற காரியங்களை கேட்கிறது நிமித்தமாக ஆண்டவரே, ஒருவேளை வேதனையோடு கூட இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து கலங்கி நின்று கொண்டு இருக்கலாம். தங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் வாட்டி வதைக்கிறது நிமித்தம் இரவில் சில மணி நேரங்கள் மறந்து போயிருந்த அந்த எண்ணங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பாடலை பாடுகிற வேளையில் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். என் ஆண்டவரே, இப்பொழுதும் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க, ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க. இன்றைக்குரிய கிருபை அவர்கள் மீது இறங்குவதாக எங்களோடு தங்கீரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நம்மை போஷிக்கும் தேவன், தன் பிள்ளைகளை போஷிக்கின்ற தேவன். இந்த நாட்களில் உலகமெல்லாம் பார்த்திங்கன்னா பல நியூஸ் நம்ம கேள்விப்படுகிறோம். பலவிதமான பொருளாதார நெருக்கடியில், வேலை இல்லாத திண்டாட்டங்களில்,
ஒருவேளை கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் அதிகமான தேவைகள், இப்போல்லாம் ஃபீஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. பிள்ளைகள் படிக்க வைக்க ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள்லாம் இருக்கிற இடத்துல எவ்வளோ தேவைப்படுது. ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டிய ஃபீஸ் ஒருவேளை 6 மாதத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம். அதிகமான தேவைகள், அதிகமான விலைவாசி உயர்வுகள், அதை தவிர எதிர்பாராத மருத்துவ செலவுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை என்ன? நான் என் பிள்ளைகளை எப்படிப்பட்ட நிலைமையிலையும் போஷிப்பேன் என்கிறது தான். இதற்கு ஆதாரமாக நாம் 1 ராஜாக்கள் 17 நாம் வாசிக்கலாம். முதல் 16 வசனம் அத்தனை நம்ம வாசிக்க முடியாது, சில வசனங்களை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு ஒரு தைரியம் வரும். அதானே இன்றைக்கி அதிகாலை பொழுதில் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். அப்போது நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டு. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனமான இன்றைக்குரிய வார்த்தைகள் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த எலியா இப்படி கர்த்தரின் சத்தம் கேட்டு பழகினது நிமித்தம் ராஜா கிட்டேயே போய் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னாலுடைய இந்த வருஷத்திலே மழையும் இருக்காது, பனியும் இருக்காது. இப்போ எவ்வளவு தைரியமாக இதை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துலலாம் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் சொல்லுகிறத சொல்லிடுவாங்க. அடுத்ததாக தேவ சமூகத்தில் நிற்கிற அவர்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை அறிந்தவர்களாய் அதை பயன்படுத்தினாங்க. எப்படி எரேமியாவுக்கு கூட கர்த்தர் சொன்னார், கவிழ்க்கவும் நாட்டவும் இடிக்கவும் எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு அதிகாரத்தை தந்தேன் என்று சொல்லி. அப்படியே இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த எலியாவை பாதுகாக்கும்படி அவர் இந்த பஞ்ச காலத்திற்கும் பாதுகாக்க வேண்டும். ஆகாப் ராஜா ஒருவேளை கோபம் கொண்டா அதற்கும் நாம் பாதுகாப்பாக என் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து வைத்து தேவனே பராமரித்து அவரை ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நாளொன்று வரும்போது அந்த தண்ணீரும் வற்றி போகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அந்த சாரிபாத் ஊரில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஆனால் எலியாவை போஷிக்க தேவன் தெரிந்து கொண்ட ஒரு விதவை, அவளுடைய வீட்டுக்கு தான் எலியாவை போக்க சொல்லி கர்த்தர் வழி நடத்துகிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் கரத்திலே தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் எல்லாம் ஒரு அற்பமான காரியமாய் காணப்படலாம். எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தார். இப்பொழுது ஏழை விதவையை கொண்டு போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த எலியா அதை நம்பி போகும்போது அவருக்கு கர்த்தர் சொன்னதில் அந்த நம்பிக்கை இருந்ததுனால தைரியமாய் அவளோடு பேசுகிறார். பேசி அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் எனக்கு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. அவள் போகிற போது இந்த எலியா சொல்கிறார், கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அவள் சொல்கிறாள், பானையில் ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதுதான் இருக்கிறது. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு நாங்கள் செத்து போக வேண்டும், நாளைக்கு கிடையாது என்று சொல்லி அவள் சொல்லும்போது, முதலாவது அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா, அதற்கு பிறகு நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். அதே போல் கர்த்தர் தேசத்தின் மேலே மழை பெய்ய பண்ணுகிற காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது என்று சொல்லி எலியா சொல்லும்போது அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் நெடுநாளாக சாப்பிட்டாங்களாம்.
அப்போ கர்த்தர் எலியா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைப்படி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் மனதில் சோர்வோடு காணப்படலாம். நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது எத்தனையோ இடத்துல பஞ்சத்தினால் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வேதனை தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்களையும் போஷிப்பிக்க வேண்டும். அவர்களுக்கும் ஜீவன் கொடுத்த தேவன் எல்லாவித நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை அவர்கள் இந்த சத்தத்தை கேட்கக்கூடுமானால் இந்த வார்த்தையை நம்பினார்கள்னா போதும். நிச்சயமாக எலியாவின் தேவன் அவர்களையும் காக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செயல்படும் போது நம் தேவைகளை தேவன் அற்புதமான விதத்தில் நமக்கு சந்தித்து திருப்திப்படுத்துவார். ஏன்னா தேவனுடைய வேலையை செய்யும்போது அவர் நம்மை எப்படி விடுவார்? சும்மா விடவே மாட்டார். 1 தீமோத்தேயு 5:18 சொல்லுகிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. அப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு வேளை கடமைகள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் உழைக்கிறோமோ, தேவனுடைய சபையில் இணைந்து நாம் உழைக்கிறோமோ, தேவன் சொல்லுகிறார், உன்னை அதிசயிக்கத்தக்க விதத்தில் உன்னை போஷித்து உன்னை பராமரித்து பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பாதுகாவல் கிடைக்கும்படியாய் நாமும் கூட நமது வீட்டு வேலைகளோ, ஒரு வேளை நம்ம வேலைக்கு போகலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் தினம் கர்த்தருக்காக ஒன்றை செய்தேன் என்கிற நிச்சயத்தை நம் உள்ளத்தில் கொண்டிருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது உறுதி. அதே போல் நாம் வாசிக்கும்போது லூக்கா 10:5-9 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின அந்த ஆசீர்வாதம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை ஆசீர்வதித்து ஒருவேளை அவர்கள் ஏதாவது சாப்பாடு கொடுப்பார்களானா அதை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அதுக்காக நீங்கள் வீடு வீடாக நீங்கள் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பட்டணத்தில் பிரவேசித்தால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வருந்தி அழைத்தால் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறதை நீங்கள் சாப்பிடுங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு கூட, ஒரு சின்ன பகுதி கூட செய்யாமல் நம்ம அந்த உலகத்துக்காக ஓடி தெரிஞ்சு எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஒரு வெறுமையை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் கூட ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது வாரத்துக்கு ஒரு நாள் என்னுடைய மற்ற வேலைகளை செய்யும்படி கொஞ்சம் நான் நேரம் செலவழித்தாலும் அந்த நாள் மிகவும் வீணானது போல் கஷ்டமாக இருக்கும். தேவபாத்தில் காத்திருந்து ஜெபித்தாலும் புதிய பாடல்களை கேட்டு கற்றுக்கொண்டாலும் வீட்டில் அநேக வேலைகளை செய்தாலும் ஒருவேளை சில இடங்களுக்கு முக்கியமான ஏதாவது பொருட்கள் வாங்க கடந்து போனாலும் அந்த நாள் இரவில் யோசித்து பார்க்கும்போது அந்த நாள் வீணாக போயிடுச்சே என்று தான் நினைக்க தோன்றும். அப்படி நாமும் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய கனமான ஊழியத்திலே நம் பங்கை நாம் செயலாற்ற ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய உண்மை உத்தமான ஊழியங்களோடு இணைந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், மன திருப்தி, அது மட்டுமில்லை பாதுகாவல், ஆசீர்வாதங்கள், அபிஷேகம் எல்லாமே அளவு கடந்ததாக அடங்காததாக இருக்கும். இப்போ தேவனுடைய வார்த்தை ரோமர் 4:3-5 சொல்லுகிறது, விசுவாசம் நமது வாழ்வின் குறைவுகளை நிறைவாக்கக்கூடியது. ஒருவேளை காலையில் அவிசுவாசமாக இருக்குதா? இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நீங்கள் தேவனுக்காக உழைத்திருக்கலாம், சபையோடு இணைந்து ஒருவேளை சுவிசேஷ ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் திங்கக்கிழமை வேலை தேடி போக போகிறீங்களே, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பு ஓப்பன் பண்ண போகிறீங்களே, கர்த்தர் உங்களை சும்மா விட்டுருவாரா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும்.
நம்ம ஒரு வீட்டில் ஒரு அநேகர் கஷ்டப்படுறவங்களாம் சில வீட்டு வேலைகள் செய்கிறாங்க, ஒரு வேளை ஆஃபீஸ் ஒர்க் செய்யலாம். ஆனால் அதுக்கு உழைக்கிறாங்க, பலன் கிடைக்குது. ஒரு கடையில் போய் பொருட்கள் வாங்க நினைக்கிறோம், பணம் கொடுத்தா அவங்க பொருள் தராங்க, அவங்க சம்பாதித்தா அதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ளுகிறாங்க. அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நீங்களும் நானும் சில நேரம் விடப்பட்டாலும் ஆண்டவர் நமது களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். இதில் வாசிக்கிறோம், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறதுல விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படும். நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா, எனக்குள்ளே இருக்குதா நான் யோசித்து பார்க்கும்போது அந்த நிச்சயம் மாத்திரம் இல்லைன்னா இன்றைக்கும் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பலர் சொன்ன குற்றச்சாட்டுகள், அந்த வார்த்தைகள் நம்முடைய சொந்த குடும்பத்தினராக இருக்கலாம், இல்லை நண்பர்களைப் போல் நம்ம பழகினவங்க இன்றைக்கி எதிராளியாய் மாறி இருக்கான், நமக்கு அக்கம் பக்கத்து உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், ஏதோ சம்பந்தமே இல்லாத சிலர் கூட நம்மளை விமர்சித்திருக்கலாம், அப்படியே காயப்படுத்தி இருக்கலாம். அதையே நினைத்து நினைத்து ஒருவேளை அதில் நமக்கு சம்பந்தம் கூட இருக்கலாம். அப்போ என்ன செஞ்சுருப்போம் என்று சொன்னால் அந்த கில்ட்டியாக அதில் மனசில் அந்த கான்ஷியன்ஸோட, அதாவது ஒரு எண்ணத்தோட, தவறான ஒரு தாழ்வு மனப்பான்மையோடே வாழ்ந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இலவசமாய் உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் கழுவி சுத்திகரித்ததுனால இன்றைக்கு அந்த பெயரை தேவன் முற்றிலுமாய் மாற்றி, இனி உன் பெயர் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படும், இனி உன் பெயர் அப்ரஹாம் என்றும் சாராள் என்றும் அழைக்கப்படும், இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்றெல்லாம் ஆண்டவர் பெயரை மாற்றி நமது எல்லாவற்றையுமே ஆதி முதல் அந்த வரைக்கும் புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 5:17 கூட நம்ம வாசிக்கும் போது எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனால் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்கிறார், மழை பெய்யல, மறுபடி மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுறார், மழை பெய்தது. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உலகத்துக்கு அற்பமாய் காணப்படலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, நீதிமானாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் இருப்பேனானா நம்முடைய வார்த்தைகளுக்கு அத்தனை பெரிய பவர் தேவன் கொடுத்திருக்கிறார். உலக மனிதர்கள் கூட பாருங்கள், பெரிய ஞானவான்கள், அவங்களாம் சொல்லுவாங்க பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவ் பேசவே பேசாதீங்க. நாம் தேவ எச்சரிப்பை கொடுத்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவாக பேசாதீங்க 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 சொல்லுவாங்க, நம்ம வாயை அடைத்து விடுவாங்க. அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு தெரியுது நம்ம இயேசுவை அறிஞ்சும் அறியாதபடி முழுவதுமாக ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளுக்கு தெரியுது நம் வார்த்தை நம்மை கொன்றுவிடும் என்று சொல்லி. ஆனால் இவ்வளவு தூரம் தேவனை அறிந்து நாம் எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் கட்டி எழுப்பி வருகிற வாழ்க்கையை சிதைத்து விடுகிறோம். அப்படி இராதபடி இனி எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்கள் 18 முதல் 2 வசனங்களில் வாசிக்கும்போது, 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆகாபு சந்திக்கிறாரு எலியா. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலையே கலங்க பண்ணினவன் நீ அல்லவா? அப்போது எலியா சொல்கிறார், நீயும் உன்னுடைய வீட்டார் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், அவர்களெல்லாம் கூட்டி சேரு, நானும் என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர்கள் 850 பேர் மொத்தம், அவ்வளோ பேரும் அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடட்டும். எப்படி தேவனுக்கு இருதயத்தை கஷ்டப்படுத்தினீங்களோ அதை அவர்கள் சொல்லி கூப்பிடட்டும். அக்கினியால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லும்போது பலிபீடத்தில் பொருட்களை வச்சாச்சு, ஆனால் அக்கினி இறங்கவே இல்லை. அந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள், சுற்றில் இருந்த 450 பேர். அப்போ பாருங்கள், எலியா சொல்கிறாரு, இப்போ நிறுத்துங்க, என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடும்போது, பலிபீடத்தை செப்பனிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் அக்னியாக இறங்கினார். அதனால் பயப்படாதுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அப்படி பட்சித்து எப்படி அந்த பலியை கொண்டாரோ அதே போல் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய தூபங்கள் போன்ற துதிகள், ஆராதனைகள், உங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஆண்டவர் மறந்தே போகவே மாட்டார். சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் இல்லை, அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததும்
ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீதிமான் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவர் அவனை தாங்கி நடத்துவார், கரங்களிலே தாங்கி நடத்துவார். எத்தனையோ சோதனையான காரியங்கள் வந்த போதிலும் கர்த்தர் அவங்கள கிருபையாய் பாதுகாத்து கடைசி வரைக்கும் கஷ்டத்துக்கு நடுவிலையும் ஒரு ஆறுதலோடு, சமாதானத்தோடு, பூரண நிச்சயத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லும்படி அவளை நடத்தினார். இன்றைக்கு நாம் கூட இந்த வாழ்க்கை எப்படி வேணால் வாழலாம், ஆனால் முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையில் மெயினான ஒரு காரியம். இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு நாம் கடந்து போகிற அந்த அனுபவம் நாம் சரியாக இருக்கணும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தரையே சார்ந்து வாழுகிற ஒரு செம்மையானவர்களாய் வாழக்கூடிய, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழக்கூடிய ஒரு ஜீவியம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியம் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 37:16 சொல்லுகிறது, அநேக துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே உத்தமம். அப்போ ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஆண்டவர் ஒன்றை உருவாக்கி கொடுத்தவர். மீனுடைய வாயிலிருந்து வரிப்பணத்தை கொடுத்தவர், கொஞ்சத்தை கொண்டு போஷிப்பவர். 5 மீன் எவ்வளோ பேரை தேவன் போஷித்தார். அதுபோல ஆண்டவராகிய கர்த்தரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. ஒன்றுமில்லாத வெறும் தண்ணீர், வாசனையற்ற நிறமற்ற அந்த தண்ணீர், ருசி இல்லாத அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அவர் கனவூர் கல்யாணத்தில் இருந்த குறைவை நீக்கினார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:25-26 நம்மை போஷிக்கும் போது அந்த சாரிபாத் விதவை இருக்குது, இதை வச்சுக்கலாம், எப்போ மழை வருமோ தெரியாது, நம்ம அது வரைக்கும் வச்சிக்காத படிக்கு தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இந்த எலியாவை போஷித்தாருங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதே தேவன் தான் இன்று உங்களை என்னையும் காண்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எங்கள் ஊழியத்திலலாம் சின்ன பிள்ளைலாம் சண்டே கிளாஸ் வருவாங்க. அவர்கள் அப்படியே வந்து ஊழியத்திலே தங்கி அவர்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் அவர்கள் வந்து அவர்கள் இன்றைக்கு ஊழியங்களுக்கு ஏதோ தங்களால் முடிந்ததை கொடுக்கிறதும், இன்னும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையில் வளர்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உலகம் நம்மை நெருக்கி நமக்குரியதை பறித்து அநியாயமாய் நடத்தினாலும் நாம் இந்த உபத்திரவத்தின் பாதையில் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் அல்லவா? அப்போ நம்மை தேவன் போஷித்து நடத்தி உயர்த்தும் போது இன்னும் தாழ்வான நிலைமையில் இருக்கிறவர்கள், ஏக்கத்தோடு பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை யார் மூலமாவது செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் போஷித்து பராமரித்து ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் வேலையில், உங்கள் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் ஏதாவது ஒன்று அவங்க செஞ்சாங்கன்னா கூட நினச்சி பாருங்கள். ஏசப்பா, உங்களை வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்குங்க. எங்கள் தேசமெல்லாம், உலக நாடுகள் எல்லாம் எங்கே பஞ்சமும் பசியும் பட்டினியும் வேலையில்லாத திண்டாட்டங்களும் காணப்படுதோ, ஏசப்பா, அநேக காகங்களை அனுப்புங்க, அநேக காகங்களை அனுப்புங்க, அநேக ஊற்றுக்கண்களை திறந்து விடுங்க. ஆண்டவரே, அநேக லேகியின் பள்ளத்தை பிளந்தது போல பிளந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, நிர்மாணம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் போஷித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உம்மால் விசாரிக்கப்படுகிறதையும் உம்மால் நேசிக்கப்படுகிறதையும் அவர்கள் அறிந்து மன மகிழ்ச்சியோடு தகப்பனே ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை நடத்த அவர்களுக்கு மிகுதியானதை, ஆண்டவரே, அன்னைக்கு ரூத்து தான் சாப்பிட்டு மிகுதியானதை தன் மாமியாருக்கு கொண்டு கொடுத்தது போல அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிகுதியானதை பிறருக்கு கொடுக்கத்தக்க நல்ல உள்ளத்தை கொடுத்து அந்த ஜெனரஸ் ஹார்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள பிளென்ட்டியாக பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அதிகமாய் ஆசீர்வதிங்க. அல்ல களஞ்சியங்கள் நிரம்பட்டும். நம்பிக்கையை தாரும். ஒருவரை ஒருவர் கை தூக்கி விடுகிற இந்த ஆண்டவரே ஒரு
வெற்றி நிறைந்த சமாதானம் நிறைந்த ஜீவியத்தை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் பாராட்டும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.